இதில் வந்து இவங்க பாடி வாங்காம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு போகிறதுக்காக தலைவர்கள் கிடையாது. இதே வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை இந்த மாதிரி அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால் பாடியை வாங்காமல் 5 நாட்கள் 7 நாட்கள் வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அரசுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. அரசு கேட்ட உடனே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஜித்குமார் மேட்டரில் நீதி கிடைக்கிறதுக்கு காரணம் மதுரை உயர் நீதிமன்ற அந்த நீதி அரசர்கள். அவர் தான் கேட்கிறாரு. ஆமா, அவங்க தான் கேட்காங்க, அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இது வரைக்கும் நீங்க லாக்அப் டெத் 24 கொலைகளை செய்திருக்கிறீர்கள் 4 வருஷத்துல. மேலும் வந்து நீங்க வந்து இந்த அஜித்குமார் விஷயத்துல வந்து நீங்க வந்து ஒழுங்கா செயல்படவே இல்லை, அரசின் செயல்படலை, எல்லாமே உங்க சைடு தான் குற்றம் இருக்கிறது. தேவைப்பட்ட உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்களே செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐ வழக்குக்கு முதல்வர் ஒத்துக்கொள்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அப்பதான் அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவங்க வீட்டில் போய் முதல்வர் வந்து போன்ல பேசுறாரு. இதெல்லாம் நடக்குது.